முதலமைச்சருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் வந்து நல்லபடியா வீடு வந்து சேரணும் அப்படின்னு நாங்க சொல்றோம்ல. இந்த அக்கறையாச்சும் முதல்வரோட குடும்பத்துக்கு இருக்கா? அததான் கேட்கிறோம் நம்ம. கருணாநிதினு சொல்லாத, கலைஞர்னு சொல்லு, நெடுஞ்செழியன்னு சொல்லாத, நாவலர் நெடுஞ்செழியன், ஸ்டாலின் சொல்லாத, தளபதினு சொல்லுன்னு பார்த்தா 2 பேர் வராங்க. இந்த குடும்பம் மட்டும்தான் அந்த அதிகாரத்துல இருக்கணும். மத்தபடி எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இதே ஒதுக்கல் எல்லாமே அம்மையார் கனிமொழிக்கும் நடக்கும். அது எப்படிங்க முடியும்? அந்த தேர்தல்ல ஒரு கூத்தெல்லாம் பண்ணாரு கருணாநிதி. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உடல்நிலை சரியாகி எம்ஜிஆர் வந்துட்டாரு, அவர்கிட்டே கொடுத்துறேன். எப்படி கொடுத்தாரு? சின்ன பசங்க கூட நம்ப மாட்டாங்க. அதான் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிருந்தா இவர் இப்படி எல்லாம் பேசியிருப்பாரு. வணக்கம் மார்ன் டாக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெகுலர் கெஸ்ட் நெட்ரிகன் சேனல்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து நண்பர் தோழர் மகிழன் அவர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் பேக். வணக்கம். இந்த தோழர் அப்படின்னு சொன்னாலே வந்து அது சரி, ஓகே, தமிழ்ல அது ஒரு வார்த்தை தானே, அதை வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? உங்ககிட்ட முக்கியமா நான் எனக்கு பேசணும்னு நினைச்சது, இந்த நாடகம் முடியறதுக்குள்ள இதை பத்தி பேசி இந்த காணொலியை பதிவிட்டணும் அப்படிங்கறதுனாலதான். இந்த நாடகம் நான் ஏன் பிலீவ் பண்றேன்னா, நிஜமாவே முதல்வர் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க என்ன வேணா நான் சும்மா பேச்சுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பிடிக்காதவங்க இல்ல நம்ம எதிர்க்கிறவங்க இல்ல நம்மளுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம்னு நினைக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்துல வந்து அதெல்லாம் திறந்துட்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். தமிழர் மாண்பு மட்டும் இல்ல, மனிதாபிமானமும் கூட. அப்படிதான் நான் அன்னைக்கு ஃபுல்லா வந்து யோசிச்சிருந்தேன். இதை பத்தி வீடியோவே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். அப்புறம் 2வது அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா ஒரு புத்தக விழா நடந்துச்சு. அதுல அவங்க சிரிப்பு இருக்கட்டுமே. ஆமா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து முதல்வர் அங்க இருந்து வெறும் மாஸ்க் மட்டும் மாட்டிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட டிஃபெண்டர் கார்ல போனது. அதுக்கப்புறம் அவர் வந்து காணொலி வாயிலா உட்காந்துட்டு அந்த கட்டெல்லாம் காட்டிக்கிட்டு கேமராவை அந்த ஃபோக்கஸ் வச்சு பண்றது, இதெல்லாம் பாக்குறப்போ ஏன் இது ஒரு டிராமாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகத்தை நான் எழுப்பாம இருக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியை திருப்பியும் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு அதை ருசி பார்த்தவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். பொதுமக்கள் மாதிரியே நம்ம ஒரு நியூஸை பார்த்து ஏமாறக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள்? இல்ல, உங்களுடைய அந்த பார்வை தான் எனக்கும் இருக்கு. முதல்ல வந்து முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செய்தி வெளியான உடனேயே எல்லாருக்கும் வர இயல்பான ஒரே எண்ணம் தான், சரி பரவாயில்ல, நல்லபடியா குணமாகி வரட்டும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. சரி. ஆனா அடுத்தடுத்து நடந்த சில நிகழ்வுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே நீங்க கோர்வையா இணைத்து பார்க்கும்போது இது எதுவுமே இயல்பா நடக்கிற மாதிரி இல்லையே, எல்லாமே வந்து தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற நாடகங்களோ அப்படிங்கிற ஐயம் வலுவா எழத் தொடங்குது. இப்ப 21ஆம் தேதி காலையில முதலமைச்சர் வந்து நடைபயிற்சிக்கு போயிருக்கிறார். அப்ப லேசா வந்து தலை சுத்தலோட ஒரு மயக்கம் வந்திருக்கு. அதன் பிறகு அவர் நேரடியா மருத்துவமனைக்கு போனாரா அப்படின்னா கிடையாது. நேரா வந்து காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அறிவாலயத்துக்கு போய் அன்வர் ராஜாவை திமுகவில் அவருடைய தலைமையில இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய அரசு அலுவல்களை எல்லாம் பார்த்துட்டு அமரதான் வந்து மருத்துவமனையில போய் அனுமதி ஆனாரு. சரிங்களா? லாஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சுக்கிட்டாரு. ஆமா, லாஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சுக்கிட்டாரு. அப்பன்னா இது அந்த அளவுக்கு சீரியஸ் இஷ்யூ கிடையாது. சரி, அவருக்கு அந்த அளவுக்கு முக்கியமான எந்த ஒரு பெரிய உடல் நல பிரச்சனைகள் கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சாதாரண மயக்கமா கூட இருக்கலாம், லோ பிபியா இருக்கலாம், எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில இருக்கிறாரு. இப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? இது அடுத்த கேள்வி. இப்போ உங்க வீட்டுல உங்க அப்பாவோ அம்மாவோ யாருக்காச்சும் உடல்நிலை முடியாம போயிட்டா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நீங்க போய் வெளியில உங்க நண்பர்களோட கூத்தடிப்பீங்களா? இல்லைங்க. நான் செய்வேனா? இல்ல, யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா முதலமைச்சர் வீட்டுல செஞ்சாங்க. இல்ல, உண்மையான அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா கலைஞர் கருணாநிதி செத்தப்போ வந்து தமிழன் பிரச்சனை வந்து எவ்வளவு மனது உருகி அழுது, அதை நீங்க வந்து யாராலையுமே அப்பான்னு கத்திக்கிட்டு அழுது அப்படின்னு அவரு லைக் என்னங்க சிரிக்கிறீங்க? வருது, என்ன பண்றது? சரி, நீங்க அப்ப அந்த புத்தக வெளியீட்டு விழாவை பார்த்திருக்கீங்க. சோ இப்ப அதை பாக்குறப்ப ரொம்ப கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு. சோ நான் என்ன நினைச்சேன், இந்த நேரத்துல அவர் வந்து உடல்நிலை சரியில்லாதப்போ வெளியில நம்ம அதை வந்து காட்டிக்கூடாது, ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து காட்டிக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை காட்டிக்கணும்னு அப்படி பண்ணாங்களா? இல்ல, கவலையே இல்ல, பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சதுனால அந்த வந்து சிரிப்பு வந்து வெளிப்பாடா வந்துச்சு? அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு நல்லா தெரியும். இது எதுக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து இயல்பா அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிட்டு அவரும் நானும் அப்படிங்கிற தலைப்புல 2வது பாகம் அந்த புத்தகம். முதல் பாகம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து. நீங்க எப்பவுமே உங்களுக்கு நெட்ரிகன் சேனல்ல பின்னாடி நிறைய புத்தகங்கள் அடிக்கிருக்கும், அங்க எங்க அவரும் நானும் பாகம் 1 வந்து பார்க்கவே முடியலையே. அதெல்லாம் வந்து போஸ்ட்ல அனுப்புறேன் உங்களுக்கு.
அதெல்லாம் வந்து அடியில போட்டு ஒரு புக் ரிவ்யூ நீங்க போட்டீங்கன்னா சரி ஒரு நாள் போடுங்க. நீங்களும் நானுமே கூட பேசலாம். என்னென்ன கூத்துகள் இருக்கு படிக்கிற 10 படி பழக்கமே இல்ல. நான் சொல்றேன் அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. உங்களுடைய பார்வையில அது எப்படி இருக்குன்றதையும் உறவுகளுக்கு எடுத்து சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப அந்த அவரும் நானும் அப்படிங்கிற புத்தகத்தோட 2வது பாகத்தை வெளியிடும் நிகழ்ச்சியில முதலமைச்சரோட மனைவி, அவருடைய மகன், பேரன் எல்லாருமே குடும்பமா கலந்துக்கிறாங்க. சிரிச்சு மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்க முதலமைச்சர் முடியாம மருத்துவமனையில இருக்கிறாரு அப்படிங்கிற வருத்தம் அவங்களுடைய முகத்துல துளி அளவுக்கு கூட இல்ல, தெரியல. அப்ப அந்த இடத்துல இருந்துதான் ஒரு சந்தேகம் வந்து வலுவா கிளம்புச்சு. இங்க ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு அரத பழசான டெக்னிக் வந்து என் நினைவுக்கு வந்துச்சு. ஒரு பழைய டெக்னிக், ரொம்ப பழசு. 1967 திமுக முதல் முறையா ஆட்சிக்கு வந்தாங்க தெரியுமா? அதுக்கும் ஒரு மருத்துவமனை நிகழ்வு தான் காரணமா இருந்துச்சு. ரொம்ப அடிப்படையா இருந்துச்சு. எது யோசிக்க முடியுதா உங்களால? இல்ல, என்னால கெஸ் பண்ண முடியுது. பட் பரவாயில்ல, என்ன தோணுதோ சொல்லுங்க, நான் சொல்றேன். அண்ணா அவர்களை குறித்து சொல்றீங்க? கிடையாது, அண்ணாலாம் ஆரோக்கியமா தான் இருந்தாரு. எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு திமுகவுல தான் இருந்தாரு. எம்.ஆர். ராதா வந்து எம்ஜிஆரை சுட்டுட்டாரு. அடிபட்டு கழுத்துல கட்டு போட்டு மருத்துவமனையில எம்ஜிஆர் வந்து அனுமதிக்கப்பட்டு ஒரு போஸ்டர் வருது. போஸ்டர்ல கையெடுத்து கும்பிட்டா மாதிரியே உதயசூரியனுக்கே வாக்களியுங்கள் அப்படின்னு வந்து கீழே வாசகம் இருக்கும். இந்த சுவரொட்டிய எல்லா வாகனத்திலையும் எல்லா சுவர்கள்லயும் ஒட்டி அந்த அனுதாப அலையில தான் இவங்க வந்து வாக்கு வாங்கி ஜெயிச்சாங்க, ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆமா, எம்.ஆர். ராதா வந்து காங்கிரஸ்காரரு, காமராஜரோட தீவிர ஆதரவாளர், பெரியாரோட பக்தர். அவரு பெரியார் வந்து அன்றைக்கு காங்கிரஸோட ஆதரவாளரா இருந்தாரு. அப்ப அவருடைய தொண்டரான எம்.ஆர். ராதாவும் காங்கிரஸ் கட்சியோட ஆதரவாளராக தான் இருந்தாரு. அப்ப காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் திமுகவை சேர்ந்த எம்ஜிஆரை சுட்டுட்டாரு. இத சொல்லி சொல்லியே ஓட்டு கேட்டாங்க. கொல்ல கொள்ளையா விழுந்துச்சு வாக்கு. அந்த 67 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்துல பல என்ன சொல்றது, சகிக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. ஈவன் அந்த தேர்தல்ல தான் ஒரு தொகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்கோ அந்த ஜாதி ஆளையே வேட்பாளரா போடுற பழக்கம் எல்லாம் அதிகமானது அந்த தேர்தல். அந்த ஃபார்முலாவா முதல்ல அதிகமா கையில எடுத்தது திமுக தான். இப்ப அந்த தேர்தல்ல தான் காமராஜர் அவர்கள் ஒரு மாணவர்கிட்ட தோத்து போனாரு, சீனிவாசன் அப்படிங்கிற மாணவர்கிட்ட. விருதுநகர் அப்படின்னாலே காமராஜர் தான். விருதுநகர் காமராஜரோட சொந்த ஊரு, கரெக்டா? ஹோம் டர்ஃப். அவரு தான் வந்து அந்த இடத்துல நிப்பாரு, ஜெயிப்பாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு பிறமொழியாளர் தெலுங்கரான சீனிவாசன் நிக்க வச்சு காமராஜரை தோற்கடிச்சாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்ங்கிறத இன்றைய நிலைமையோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இன்றைக்கு விருதுநகர் அப்படின்னா அந்த இடத்துல தமிழ் சமூகத்தை சேர்ந்த யாரையுமே உங்களால வேட்பாளரா போட முடியாது. அது ஏன் அப்படி? ஏன்னா அது தொகுதியே தெலுங்கு தொகுதியா மாறிடுச்சு. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக சார்பா வேட்பாளராக அந்த தொகுதியில நிற்க வச்சது யாரு? ராதிகா. அவங்க யாரு? எம்.ஆர். ராதாவோட பொண்ணு. எம்.ஆர். ராதா யாரு? இந்த சைடு விஜயகாந்தோட பையன் என்ன, அவரும் தெலுங்கரு. அந்த தொகுதியவே தெலுங்கு தொகுதியா மாத்தினது. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த ஜாதி அதிகமா இருக்கோ அந்த ஜாதி ஆட்களையே வேட்பாளரா போடுற பழக்கம் அதிகமானது 1967 தேர்தல் திமுக வெற்றி இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அது வரைக்கும் வந்து சரிப்பா காமராஜர்ப்பா நம்ம ஊருக்கு நல்லது செஞ்சிருக்கிறாருப்பா அப்படின்னு விருதுநகர் மக்கள் ஜாதி பார்க்காம மொழி பார்க்காம ஓட்டு போட்டாங்க. அதை உடைச்சு விட்டாங்களா? அந்த உணர்வை உடைச்சிட்டாங்கல்ல. இங்க பாருங்க, சீனிவாசன் உங்காலு ஓட்டு போடுங்க, நீங்க என்ன நாடாருக்கு ஓட்டு போடுறீங்க? அந்த மாற்றுமொழி பேசுறவன் ஒரு பொதுவான ஒரு மணலில இருந்து அதை உடைச்சு விட்டாங்க, கெடுத்து விட்டாங்களா? இந்த வேலையை அந்த தேர்தல்ல தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே தேர்தல்ல தான் அந்த தேர்தலுக்கு முன்னாடி எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை வந்து சுட்டுறாரு. நல்வாய்ப்பாக எம்ஜிஆரும் சாகல, எம்.ஆர். ராதாவும் அவரை சுட்ட பிறகு அவரும் சுட்டுக்கிறாரு, அவரும் சாகல. ஆனா எம்ஜிஆர் வந்து அடிபட்டு மருத்துவமனையில இருந்தாரு இல்லையா, கை எடுத்து கும்பிட்டு இருக்கிற அந்த சுவரொட்டியை ஒட்டியே இவங்க வந்து ஜெயிச்சாங்க. அடுத்ததா வந்து எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்ச பிறகு 84 பொது தேர்தலின் போது, சட்டமன்ற தேர்தலின் போது அவர் வந்து உடம்புக்கு முடியாம அமெரிக்காவில இருந்தார், ஹாஸ்பிட்டல். அவர் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கூட வரல. அவருடைய வேட்புமனுல அவரு கையெழுத்து கூட போடல. ஆண்டிப்பட்டி தொகுதியில அவர் தான் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாரு. அந்த தேர்தலையும் அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த தேர்தல்ல ஒரு கூத்தெல்லாம் பண்ணாரு கருணாநிதி, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உடல்நிலை சரியாகி எம்ஜிஆர் வந்துட்டு கொடுத்துறேன். எப்படி கொடுத்தாரு? சின்ன பசங்க கூட நம்ப மாட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிருந்தா இவர் இப்படி எல்லாம் பேசியிருப்பாரு.
அப்ப 84லயும் இதே ஹாஸ்பிட்டல் ஒரு அனுதாபத்தை வச்சு எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சாரு. அப்ப எம்ஜிஆர் பயன்படுத்தி திமுக ஜெயிச்சது. இப்ப அவரே அவருடைய அந்த உடல்நிலையை காரணம் காட்டி, ஆனா உண்மையிலே அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அந்த அனுதாபத்தை வச்சு மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. ஓகே. 2016 உள்ளாட்சி தேர்தல் நேரம் ஜெயலலிதா வந்து 2வது முறையா வெற்றி பெற்று சிஎம் ஆயிட்டாங்க. ஆனா உடனடியா உடல்நிலை சரியில்லாம அவங்க மருத்துவமனையில போய் சேர்ந்துட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடக்க போற நேரம். அந்த நேரத்துல அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாம போனதுனால அந்த அனுதாபத்தை வச்சு உள்ளாட்சிகள்ல மிக பெரும்பான்மையான ஒரு கடிதம் மட்டும் வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப பேசு பொருளா, அது பேசு பொருளாகி உள்ளாட்சி இடங்கள்ல மிக பெரும்பான்மையான இடங்களை அதிமுக வந்து கைப்பற்றுச்சு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போன ஒரு ஹாஸ்பிட்டல் அனுதாப அலை எது அப்படின்னா கருணாநிதியோட மரணம். கருணாநிதி வந்து 2010 இறந்து போயிட்டாரு. ஆனா 2019 தான் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அவர் எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்திரலாம் அப்படின்னு பார்த்தாங்க தேர்தல் வரைக்கும். இந்த வருஷம் தான் 2018 19 தேர்தல் 18லயே கருணாநிதி மறைஞ்சிடுறாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்படியாவது காப்பாத்திரலாம்னு பார்த்தாங்க, ஆனா நடக்க முடியாம போயிருச்சு. ஆனாலும் அந்த அனுதாப அலையை பயன்படுத்திக்கிட்டாங்க. ரைட்டு, புரியுதா? இப்ப அதே வேலையத்தான் இங்க பாக்குறாங்க, ஆனா கொஞ்சம் மாத்தி செய்யறாங்க. அது என்னன்னா, வழக்கமா வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற அனுதாப அலைய காட்டாம உடம்பு சரியில்லைன்னாலும் லுங்கி கட்டுன்னு எப்படி வேலை பாக்குறாரு பாருங்க. லுங்கி கட்டுறதே ஒரு பெரிய மேட்டர். அது வர அது பின்னாடி வர தோசையில ஜாதியை கண்டுபிடிச்சது போய் அந்த தோசை மாறன் தானே. ஆமா, இப்ப லுங்கியில திராவிடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப திராவிடம்னா என்னன்னு கேட்டா முதலமைச்சரோட லுங்கியில இருக்கு, போய் பாரு அப்படின்னு வாங்க போல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம தனியா பேசுவோம். இப்ப வழக்கம் போல முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுதாபத்தை தேட முடியாது. ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி 67 இருந்து அறத பழசான ஒரு டெக்னிக் அது. அதனால என்ன பண்ணலாம், இங்க பாருங்க, அவருக்கு உடம்பே சரியில்லைனாலும் மருத்துவமனையில இருந்துகிட்டே மக்கள் பணி செய்யறாரு. உங்களை யாரு கேட்டது? நீங்க நல்லா இருக்கிறப்பவே நீங்க எந்த ஒழுங்குல ஒழுக்கத்துல டேஷ்ல ஆட்சியை நடத்துனீங்க அப்படிங்கறத நாங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைய உங்களுடைய பேச்ச கேட்கல, இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. நீங்க என்னதான் நிர்வாகம் பண்ணிட்டீங்க? உங்களுடைய கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில எந்த துறை வந்து மிக செழிப்புற்று வளர்ச்சி பெற்று இருக்கு? உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை தானே சார் அப்பாவி இளைஞனான அஜித்குமார் அடிச்சே கொண்டாங்க. நாம போலியான நம்பர் பிளேட்டை போட்டு ஓட்டினா நம்மள என்ன பண்ணுவானுங்க டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ்? சும்மா விட்டுருவாங்க. ஆனா போலீஸே வந்து போலியான நம்பர் பிளேட்டை வச்சு வண்டி ஓட்டி இருக்கிறாங்க. அந்த போலியான நம்பர் பிளேட் போட்டு ஓட்டின வண்டியில தான் அஜித்குமாரை கூப்பிட்டு போய் அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணி இருக்கிறாங்க. இப்ப சிபிஐ விசாரணையில வெளியே வந்திருக்கு. இப்ப இந்த போலி நம்பர் பிளேட் போட்டு ஓட்டின காவல்துறை மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்து? இது வரைக்கும் எதுவும் இல்ல. அப்புறம் முதல்ல எதுக்கு அவன் 2 நம்பர் பிளேட் வச்சு வண்டி ஓட்டுறான்? திருடங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. கரெக்ட். அப்ப போலீஸுக்கும் திருடனுக்கும் என்ன வேறுபாடு? நீங்க போலீஸை விடுங்க, போக்குவரத்து துறை எந்த லட்சணத்துல இருக்கு? உங்களுடைய நிர்வாகத்துல கேக்குறேன். நீங்க நல்லா இருக்கும் போது போக்குவரத்து துறையில ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சீர்காழி சுசீந்திரம் பக்கத்துல அந்த பஸ்ஸோட பின்னாடி டயர் இருக்குல்ல, சேஸோட கலண்டு வந்துருச்சு. அப்புறம் நம்ம அபு வந்து லாயர் இல்லையா, அவர் வண்டி நம்பரை வச்சு செக் பண்ணி இருக்கிறாரு. அது வண்டி புது வண்டியே கிடையாது. ஆக்சிடென்ட் ஆனது புது வண்டி தான், அந்த மஞ்சள் கலர் வண்டி. ஆனா அந்த நம்பரை வச்சு செக் பண்ணா அது பழைய வண்டி. பாடியை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற என்ஜின், அந்த வீலு, சேஸ் எல்லாமே பழசு. இப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றதுக்கு பேர் ஆட்சியா? கிரிமினலா இருக்கு. நீங்க நல்லா இருக்கும் போதே இந்த லட்சணத்துலதான் ஆட்சி நடத்துறீங்க. இதுல மருத்துவமனையில போய் உட்காந்துட்டு உடல்நிலை சரியில்லாம கையில அந்த நரம்புல வந்து குளுக்கோஸ் ஏத்துற பேண்டேஜ் போட்டுக்கிட்டு மக்கள் பணி செய்யறீங்களா? என்ன சார் இது? நாடகம், அப்பட்டமான நாடகம். இங்க பாருங்க, உடல்நிலை சரியில்லைனாலும் மக்களுக்காக உழைக்கிறாரு, இப்படிப்பட்ட முதல்வர் உங்களுக்கு கிடைப்பாரா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றது. வேற என்ன இல்லைங்க. ஆனா நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு என்ன இடிக்குதுன்னா, இன்னும் சில மாதங்கள் இருக்கு. இந்த நாடகம் எல்லா டைம்ல பண்ணிருக்க வேண்டியதுதானங்க. இன்னைக்கு எங்க பண்றாங்க? இது வந்து சாம்பிள். இன்னும் வரப்போதா? இன்னும் இருக்கு. சும்மா அப்படி நூல் விட்டு பாக்குறது. சர்க்கார் பண்ற போறாங்க. குரங்கு தான் குட்டியை விட்டு ஆழம் பாக்குற மாதிரி இப்ப ஆழம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது மக்கள் மத்தியில? இது நல்லபடியா பேசப்படுதா, இல்லைன்னா எதிர்மறையா பேசப்படுதா, அவதூறு பரப்பப்படுதா? நம்மளை விட அவங்க ஒரு படி மேல இருக்கிறாங்க. நீங்க கவனிச்சீங்களா? ஆமா, நேற்றைக்கு இத பத்தி யாரும் நெகட்டிவா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காங்க.
இப்ப உங்களை என்னையும் நாளைக்கு கைது பண்ணாலும் பண்ணலாம். எப்படி சொல்றீங்க? ஆமா, சுகாதாரத்துறை அமைச்சர் நேத்து என்ன சொன்னாரு கவனிச்சீங்களா? முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புறவங்க, அவதூறு பரப்புறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நாம அவதூறு பரப்பல, இது வரைக்கும் என்ன வதந்தி பரப்புனா ஒண்ணுமே கிடையாது. அவர் உடல்நிலை சரியில்லைன்னா நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரட்டும், அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்ல. நமக்கு இப்ப வர்றது எல்லாமே ஐயங்கள். அந்த ஐயங்களை நாம வந்து கலந்துரையாடல் செஞ்சுக்கிட்டு நிச்சயமா நம்மளை விட ஒரு படி முன்னாடி இருக்கிறாங்க பாருங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அவருக்கு உடம்புலாம் சரியில்லைங்க, சும்மா ஏமாத்துறாருங்க அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்லிடக்கூடாது இல்ல. அவனை பேசுன சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவேன். மிரட்டல் இல்ல. எனக்கு இப்ப என்ன சந்தேகம்னா, முதல்வருக்கு ஏதோ வந்து உடம்பு சரியில்லைன்னே வச்சுக்கோங்க. ஆனா அவர் வந்து சீரியஸாலாம் இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற அளவுக்கு தான் வந்து அந்த காணொலிகள் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு புரியுது. ஆனா ஏன் அவருடைய குடும்பம் அன்னைக்கே அந்த விழாவை நடத்துச்சு? அதாங்க அங்க இருந்தே அந்த காணொலி காட்சியை நடத்துற மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள் வச்சு பப்ளிசிட்டி பண்றாங்க. அது மாதிரி சந்தேகமா. நேற்றைக்கு கேப்ரியல் ரொம்ப அருமையான ஒரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் நீங்க பாத்திருப்பீங்க. முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லையா, வருத்தம் தான். முதலமைச்சரோட உடல்நிலையை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அதற்கான உரிமை நமக்கு இருக்கு. ஏன்னா அவரு நம்முடைய பிரதிநிதி. சரியா? அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வரட்டும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அங்க இருந்து அவர் வேலை செய்யறாரு அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்ப அந்த இடத்துலதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நல்லாதானே இருக்கிறாரு, நல்லாதான் வேலை செய்யறாரு. இதே வேலைய செக்ரட்டரியேட்ல இருந்து பண்ண வேண்டியது தானே, தலைமைச் செயலகத்துல இருந்து பண்ணலாம். வீடியோ கான்பரன்சிங்கா இருக்கட்டும், கோப்புகள்ல கையெழுத்து போடுறது, இதே வீடியோ கான்பரன்சிங் அங்க உட்காந்து பண்ணலாமே. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பாத்துறணும். முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவரு எந்த மருத்துவமனையில போய் அனுமதி ஆனாரு? அப்போலோல. ஏன் உங்களுடைய நிர்வாகத்துல நீங்க சீரும் சிறப்புமா நிர்வாகம் செய்யறீங்க, உங்களுடைய நிர்வாகத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையில போய் அனுமதி ஆக வேண்டியது. நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? என்ன சொல்லுங்க, நான் என்ன தப்பா? மக்கள் வந்து போற இடங்க, அங்க மக்களுக்கு இடையூறா இருக்க கூடாதுன்னு அப்போலோல போறாரு. அவரோட நல்லெண்ணத்தை போய் இப்படி நீங்க வந்து மாத்தி ஒரு 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 முக்கியமான நபர் வந்து மருத்துவமனைக்கு வந்தா அந்த இடம் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரியா? அதுக்குன்னு புரோட்டோகால்ஸ் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான வந்து அரசு தலைவர் யாராச்சும் வந்து அனுமதி ஆகுறாங்கன்னா அந்த வார்டையே காலி பண்றாங்க. ஆமா, பொதுமக்களுக்கு இடையூறு தானே இது. ஆமா, பொதுமக்களுக்கு இடையூறுனா மட்டும் கிடையாது, அது பாதுகாப்புக்காக செய்யறது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நாம கேட்கறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, உங்களுடைய ஆட்சி சிறப்பா இருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் அவ்வளவு வந்து சிறப்பா வச்சிருக்கிறீங்க. இந்தியாவிலேயே மெடிக்கல் டூருக்காக அதிகமா மக்கள் வரக்கூடிய இடமா சென்னை இருக்கு, தமிழ்நாடு இருக்கு பேசுறீங்க. அது உண்மைன்னா நீங்க ஏன் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில போய் சேரல? ஒரு அப்பாவா யோசிச்சிருக்காரு. ஓ, இப்படி எல்லாம் நீங்களே போதுங்க திமுகவுக்கு இப்படி எல்லாரும் நடுவில் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்க. அதனால நான் இப்படி பேசினாதாங்க வேலைக்கு ஆகும். அவ்வளவு எல்லாம் மக்களுக்கு வந்து தொந்தரவு ஏற்படாது. சரியா? அவர் போய் சேர்ந்தாருன்னா அந்த வார்டை மொத்தமா காலி பண்றாங்க. மக்கள் யாரும் அந்த பக்கம் அதிகமா நடமாட்டம் இல்லாம பாத்துக்குவாங்க. சரியா? மத்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்க போய் மக்களை கவனிச்சுக்குவாங்க. சுத்தமா அவங்களை கவனிக்காமலே விட்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்கன்னா, நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல சரியா நிர்வகிக்கல, சரி நாங்கெல்லாம் தனியார் ஹாஸ்பிட்டல்ல தான்ப்பா போவோம், இதத்தான் சொல்ல வரீங்க. சரி, இந்த விஷயம் ஒரு ஓரமா இருக்கட்டும். அப்ப நீங்க உங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற செய்தியை மட்டும் நீங்க கடத்தல, உடம்பு சரியில்லைனாலும் நாங்க மக்களுக்காக வேலை செய்யறோங்கிறதையும் சேர்த்தே கடத்துறீங்க. அப்ப இதுக்குள்ள ஒரு தந்திரம் இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு அரசியல் நோக்கம் இருக்குல்ல, அப்ப அதை வெளிப்படுத்த வேண்டியது, அம்பலப்படுத்த வேண்டியதும் என்னுடைய கடமையா இல்லையா? அதைத்தான் நாங்களும் செய்யறோம்னு மிரட்டுறாரு. இது நான் அவதூறு பரப்பணும், பேசவே கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல அவதூறு பேசக்கூடாது. அவங்களுடைய அந்த பரப்புரைக்கு எதுவும் இடைஞ்சலா வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப ஒண்ணு வேணா, இதே மாதிரியான மிரட்டலை ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்தா ஐயா ரகுபதி விட்டாரு ஒரு விஷயத்துக்கு, ஞாபகம் இருக்கா? இது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அதுக்கு முன்னாடி ஒண்ணு, நம்ம ஜாஃபர் சாதிக் மேட்ரு. கரெக்ட். உங்க கட்சியில இருந்தான்ல, உங்க கட்சியில இருந்துதானே போதை மருந்து கடத்தினா. ஜாஃபர் சாதிக்கையும் திமுகவையும் இணைத்து பேசினால் நாங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அயலகாணியில ஒரு பொறுப்புல இருந்தான்ல, புகைப்படங்களையும் நீக்கிட்டீங்க. பொறுப்புல இருந்துகிட்டே தானே இவ்வளவு பெரிய தப்பு பண்ணா. அப்ப நான் என்ன திமுக சேர்த்து வச்சு பேசினா நீ சட்டப்படி நடவடிக்கை எடுப்ப? மிரட்டல். நமக்கு எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது. பேசினா நீ வந்து பேசினா கைது பண்ணிடுவேன், பேசினா உன் மேல வழக்கு போட்டுருவேன், இதெல்லாம் மிரட்டல். அதேதான் இதுக்கும். நான் வந்து மக்கள் மத்தியில என்னைய வந்து இப்ப என்ன சொல்றது, உடம்பே சரியில்லைனாலும் பரவாயில்ல, மக்களுக்காக வேலை செய்யற முதல்வர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போறேன். நீ இடையில பூந்து அதுல சந்தேகத்தை கிளப்பாத.
அப்படி பண்ணனா நான் உன் மேல நடவடிக்கை எடுப்பேன். இதுதான். எத்தனை பேர் வாங்க கட்டுப்படுத்த முடியும் இன்னைக்கு இருக்கிற ஊடகத்துல? அதுவும் ஃப்ரீ. தசாவதாரம் படத்துல சொல்றாங்கல்ல, இந்த மணல் திருட்ட போய் தடுக்க போவாரு. அப்ப ஒருத்தன் படம் எடுப்பான், படம் எடுக்காதரா நிறுத்துறா அப்படின்னு. அது ஊர்வாய், அதை மூடாதுன்னு. அதே மாதிரிதான் இது ஊர்வாய், மூட முடியாது. நான் கேட்கிற கேள்வி நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நாங்க வருத்தப்படுறோம்ல, முதலமைச்சருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் வந்து நல்லபடியா வீடு வந்து சேரணும் அப்படின்னு நாங்க சொல்றோம்ல. இந்த அக்கறையாச்சும் முதல்வரோட குடும்பத்துக்கு இருக்கு. அதான் கேட்கிறோம். எங்களுக்கு இருக்கிற வருத்தம் கூட அவங்களுக்கு இல்லையே. அவங்க ஜாலியா புத்தகம் வெளியிட்டுட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு இதுல இன்னொரு விஷயம் புரியுது. இப்பதான் நீங்க பேசிட்டு இருக்கு, இந்த புத்தகம் மேட்டர் எடுத்தோன்னு எனக்கு புரியுது. அதுல ஒரு சீன் ஒண்ணு விவரிக்கிறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து நெடுஞ்செழியன் சொல்றானே அப்படின்ற ஒரு சீன். அது நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்வரும் வந்து உடல்நிலை சரியா இருந்திருந்தா, அவரும் அந்த மேடையில கலந்திருந்தா, அவர் முன்னாடி எப்படி வந்து இந்த சீனை விவரிக்க முடியும்? ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும்ல. அது பெண்ணியம் பேசுற, பெண்களின் உரிமையை பேசுற, பெண்களுக்காக 1000 ரூபாய் வழங்கினாத மட்டுமே வந்து திருப்பி ஆட்சியை பிடிச்சணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு திமுகவோட முதல்வரை வச்சுட்டு இப்படி பேசினா அது அவருக்கு தானே அவமானம். இதுல பெண்ணியும் இந்த பெரியாரியும் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஈயம் பித்தளையெல்லாம் விட்டுருங்க. முதல்ல இயல்பா யோசிங்க. சரி, நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஆம்பளையா இருந்ததுன்னு பொட்ட பிள்ளைகிட்ட கையை நீட்டுற சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்லுவாங்க. தப்பு, அடிப்படையிலேயே தப்பு. 1000 பிரச்சனை இருக்கட்டும், அது என்னது? அது கை நீட்டுற பழக்கம். ஏன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது பேரு தானே, அதை சொன்னதுல ஏதாச்சும் தப்பா? இவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஈவேரா, ராமசாமி அப்படி சொல்லக்கூடாது, பெரியார்னு சொல்லணும். நீ ஏன் கட்டாயப்படுத்துற? நீ ஏன்டா கட்டாயப்படுத்துற? பிராண்ட் பண்றாங்க. பிராண்டு. கருணாநிதினு சொல்லாத, கலைஞர்னு சொல்லு, நெடுஞ்செழியன்னு சொல்லாத, நாவலர் நெடுஞ்செழியன், ஸ்டாலின் சொல்லாத, தளபதினு சொல்லு. பார்த்தா 2 பேர் வராங்க. இவரு என்ன ஆமா, 2 பேர் கை தூக்குறீங்க. இப்ப இவ்வளோ பொங்குறாரு இல்ல, நாவலர் நெடுஞ்செழியன்னு தான் சொல்லணும். அந்த நாவலர் நெடுஞ்செழியனுக்கு நீங்க செஞ்ச துரோகத்தை எல்லாம் நாம கொஞ்சம் பட்டியல் போட்டு பார்க்கலாம். என்ன துரோகம் பண்ணாங்க இவங்க? அண்ணா இறந்த பிறகு அந்த தலைமை பதவி யாருக்கு வந்திருக்கணும்? நாவலருக்கு தான் வந்திருக்கணும். நாவலருக்கு தான் வந்திருக்கணும். தம்பி வா, தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணா கூப்பிட்டது நாவலர் நெடுஞ்செழியன். தம்பி இல்லையா? நடமாடும் பல்கலைக்கழகம் என்று வர்ணிக்கப்பட்ட மாபெரும் அறிஞர். அது கலைஞர் இல்லையா? அப்படிப்பட்டவரை தான் அண்ணா அவர்கள் அழைச்சாரு. ஒரு மீம்ஸ் கூட வந்துச்சு, தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு. உடனே ஒருத்தன் முட்டிக்கிட்டு வந்து நிப்பான், நான் கூப்பிட்டு நாவலர் நெடுஞ்செழியன், நீ எதுக்கு வர? கருணாநிதி, நீ எதுக்கு வர? அப்படி நாவலர் நெடுஞ்செழியனுக்கு போய் சேர வேண்டிய திமுகவின் தலைமை பதவியை எம்ஜிஆருடைய அந்த ஆதரவு அலையோட கைப்பற்றியது கருணாநிதி. எம்ஜிஆர் அப்படிங்கிற பவரை வச்சு, பவர் சென்டர் வச்சு. அது வரைக்கும் அண்ணாவுடைய மறைவின் போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவுல தான் இருக்கிறாரு. சரி, கட்சிக்குள்ளேயே கோஷ்டி இருக்கும்ல, அதுல கருணாநிதியோட கோஷ்டியை சேர்ந்தவர் தான் எம்ஜிஆர். நண்பர், நடிகர் என்பதால அந்த ஃபுல் நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த கோஷ்டிக்கு இருந்தாங்க. அதாவது தொண்டர்கள். இந்த தொண்டர்களோட பலத்தை பயன்படுத்தி, எம்ஜிஆரோட செல்வாக்கை பயன்படுத்தி நாவலருக்கு போய் சேர வேண்டிய அந்த தலைமை பதவியை பறித்தது கருணாநிதியோட குடும்பம். இன்னைக்கு என்ன வந்துட்டு ஐயோ நாவலர்னு சொல்லுங்க, அடுக்குமா இது? சரி, நாவலர்னு சொல்லுங்க. நாவலரோட குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்க? அவர் போனாரு, போய் சேர்ந்துட்டாருல, அவருடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்க? இந்த புக்ல ஒரு 2 லைன் எழுதிருக்கோம்ல. சரி, ஒரு 2 லைன், அவ்வளவுதான். அண்ணாவுடைய வளர்ப்பு மகனுக்கே எதுவும் செய்யாத குடும்பம் தான் இந்த கருணாநிதியோட குடும்பம். அவர் கடைசியில எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு தான் இவங்க அண்ணாவுடைய வளர்ப்பு மகனையே பார்த்துக்கிட்டாங்க. சரி, இப்படி நீங்க சொல்ற போது எனக்கு நினைவு வருது கேட்கறதுக்கு. இவருடைய அண்ணன் கலைஞர் கருணாநிதி அவர்களின் முதல் மகன் இறந்து போன மூகா முத்து அவர்களையும் இவங்க நல்லா பாத்துக்கல. ஓகே, இவங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல, ஜெயலலிதாலாம் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்தாங்க. நானும் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க உதவி செஞ்சாங்கன்னு மட்டும் நான். அழகிரி வந்து அப்படியே கதறி வந்து அழுகுறாரு அந்த சாவுல. என்ன இருந்தாலும் மூத்த அண்ணன் பழகி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. வந்து அவ்வளவு கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அவர் வாட்டினு இயல்பா நின்றுகிட்டு இருந்தாரு. வந்தாங்க போனாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து துக்கம் விசாரிச்சாங்க. அவரும் வந்து தலையாட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான். இந்த குடும்பம் மட்டும்தான் அந்த அதிகாரத்துல இருக்கணும். அது மட்டும்தான் இவங்களோட மோட்டிவ். மற்றபடி எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இதே ஒதுக்கல் எல்லாமே அம்மையார் கனிமொழிக்கும் நடக்கும். அது எப்படிங்க முடியும்? பாருங்க, நடக்கும் பாருங்க. கட்சியில அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்காதா? என்ன சப்போர்ட் இருக்கு?
என்ன பெரிய சப்போர்ட் இருக்கு? அதிமுக மட்டும் ரெண்டா உடையுமா? இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டிவ் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்ச செல்வாக்கையும் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சு விட்டுருவாங்க. பாஜக அவங்கள வச்சு கேம் விளையாடுதுன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்க வந்து உஷாராயிட்டாங்க. ஒரு இவங்க வந்து ட்ரம்ப் கார்டை எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டிவ் நெட்வொர்க்கையும் கட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப கனிமொழி வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒருத்தங்களா தான் இருக்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு இருக்க கொஞ்ச நெஞ்ச செல்வாக்கம் அடுத்த தேர்தலோட முடிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? அவங்க எப்படியாவது ஸ்டேட்டுக்கு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா அவங்கள சென்ட்ரல்லே வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த குடும்பம். புரியுதா? நீங்க அடுத்த தேர்தல்ல பாருங்க, இது அப்படியே நடக்கும். அப்படியா? முழுசா ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முழுசா ஒதுக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. நான் இன்னொன்னு கூட கேள்விப்பட்டேன். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அத பத்தி பேசலாமான்னு தெரியல. ஏன்னா அவங்கள வந்து இந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வந்தா அது நமக்கு ஆபத்து. வேணா நான் சூசகமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த ஸ்டேடியம் தொகுதி இருக்குல்ல? ஆமாங்க, ஸ்டேடியம் தொகுதி. யார் அங்க வந்து வேட்பாளர், ஐ மீன் சட்டமன்ற உறுப்பினர்? பிரின்ஸ் ஆஃப் சென்னை. ஓகே, எல்லாமே சூசகமா பேசிக்கணும். அந்த தொகுதியில அடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினரா நிற்க வைக்க போவது வந்து மரியாதைக்குரிய மருமகள் அப்படின்னு சொல்றாங்க. மரியாதைக்குரிய மருமகளா? ஆமா. ஓகே, ரைட், புரியுதா? கூட மருமகன் அப்படின்னு கேட்டுச்சு. மருமகன் வந்து பேக் ஆஃப் த ஸ்கிரீன் தான் எப்பவுமே. ரைட், புரியுதா உங்களுக்கு? அது வந்து அந்த பப்பட் டான்ஸ் ஆடுறாங்களா, அந்த எல்லா நூலும் வந்து அவர் விரல்ல தான் கட்டி இருக்கும். ஆக்டிங் வராதுங்க, நான் டைரக்ஷனோட நின்னுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனா இத கேட்ட உடனே எனக்கே வந்து நம்ப முடியல. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, அது பெரிய பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய டைரக்டரை நம்ம வந்து இழக்க போறோம். சோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. சோ அவங்க ஒதுக்கப்பட்டா இவங்க அந்த பிளேஸ பிடி, இந்த நாடகத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவர்களுக்கு பதில் இவர் அப்படி நடக்கலாம். ரைட். இப்போ திமுகல யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை தப்பி தவறி வந்து உங்க கட்சியை சேர்ந்த பெரும் தலைகள் உடம்பு ஏதாவது சரியில்லாம போச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஜிஹெச்சுக்கு போய் அட்மிட் ஆகுங்க. இந்த மாதிரி மகிழன் போன்றோர் உங்களை பத்தி இந்த மாதிரி இது சொல்றதுக்கு ஒரு பாயிண்டே இருக்காது. அங்க நீங்க ஸ்கோரும் பண்ணுவீங்க. அரசு ஆஸ்பத்திரியில உட்காந்து வேலையும் பார்த்தாரு, அரசு ஆஸ்பத்திரியில சேர்ந்துட்டாரு, 2 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அப்படியே வந்து உங்க பிள்ளைகளையும் அரசு பள்ளிகள்ல படிக்க வைங்க, அரசு கல்லூரிகள்ல படிக்க வைங்க. நேத்து ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகளை லண்டன் பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கினதை போட்டோ எடுத்து போடுறாரு. திமுக பெருமைப்பட்டு போட தானுங்க செய்வாங்க. அந்த வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. உங்க பிள்ளைய நீங்க லண்டன் அனுப்பி படிக்க வைக்கிறீங்க, எங்க பிள்ளைங்க உங்களை யாருங்க இந்த ஃபேமிலியில பிறக்க சொன்னது? அது உங்க தப்புங்க. சரி, அது பெரிய தப்பு தான். இல்ல, எனக்கு என்னன்னா இப்போ இதுல வந்து ஒரு சந்தேகத்தின் பார்வையில நீங்க வந்து சொல்றீங்க, அது ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணி ஒரு ப்ரொபகண்டாக்கு ட்ரை இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் அப்படிதான் இருக்கு. 80% அதுக்காகத்தான் இருக்குமோன்னு தோணுது. சரி, இப்போ அதை தாண்டி தொடர்ந்து வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு நிகழ்வுல வந்து அது காவல்துறை மூலியமாவோ ஏதாவது துறை மூலியமா பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாம்னு தோணுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பாக்குறீங்களா? அதுவும் ஒரு காரணம். ஆனா இந்த பிரச்சனைகளை நோக்கி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பாம இருக்கிறதுக்கு முதல்வர் மாதிரியே முழு கவனமா? அதான் அப்படியும் இருக்கலாம்ல. என்னடா சுத்தி இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போயும் சேர்ந்திருக்கலாம். அதே நேரத்துல அப்படி போனது மூலமா முக்கியமான பிரச்சனைகள்ல மக்களுடைய கவனத்தை திருப்ப விடாம, இங்க பாருங்க முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைனாலும் உங்களுக்காக வேலை செய்யறாரு, இப்படி இதை பத்தி பேச வைக்கலாம்ல. புரியுது. அதுவும் ஒரு காரணம். பவர் ஹவுஸ்னு ஒரு பாட்டுங்க, கூலி படத்துல இருந்து நல்லா ட்ரெண்டிங்கா போகும்னு பார்த்தா அது அப்படியே அமைங்கிடுச்சு. ஃபுல் நியூஸ் வந்து அப்படியே முதல்வர் அவ்வளவுதான் முடிஞ்சு. அனிருத்காக நான் ரொம்ப பாவப்படுறேன் இந்த நேரத்துல. என்னன்னா 1 இல்ல 2 இல்ல, குறைஞ்சது 5 ஸ்ட்ராட்டஜி டீம் இந்த தேர்தலுக்காக திமுகவுக்கு வேலை செய்யறாங்க. ஒரு பிட்டு எதிர்ப்பு அலை கூட எழுந்துக்காம எப்படி எல்லாம் பாத்துக்கலாம்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமாத்துறோம் அப்படிங்கிறீங்க? ஆமா. ரைட். சரி, எவ்வளவு நாள் போகும்னு நினைக்கிறீங்க இது இந்த டிராமா? நாளைக்கே நம்ம சந்தேகக்கூடிய விஷயம் எவ்வளவு நாள் வந்து போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு இது சாம்பிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் நெருக்கத்துல இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்கும். இது என்னன்னா ஒரு ரிகர்சல் பாக்குறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா
நிச்சயமா தேர்தல் நெருக்கத்துல ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகள், அதிருப்தி அலைகள், ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருந்துச்சுன்னா, ஓகே இது நல்லா இருக்கு, இதை மறுபடியும் ட்ரை பண்ணலாம், இந்த வாட்டி பெருசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கையில எடுப்பாங்க. ஓகே ரைட். இப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுகவினர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஆளக்கூடாதுன்னு தான் நினைச்சோம், வாழக்கூடாதுன்னு நாங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து எந்த ஒரு உடல் உபாதையும் வந்து நம்ம முதல்வருக்கு வந்துடக்கூடாது. அவர் தொடர்ந்து அரசியல் செய்யணும். ஏன்னா மூத்த அரசியல் தலைவர்கள் அவரு ஒருத்தரா இருக்கிறாரு தமிழ்நாட்டுல. இந்த நேரத்துல ஒரு உடல் நலம் வந்து முழு பூர்ண குணமடைஞ்சு திருப்பியும் அரசியல் பணிகள் அப்புறம் மக்கள் பணியும் அவர் வந்து செய்யணும். ஆனா இதுல வந்து அரசியல் வந்து மத்தவங்க செய்யல, திமுக தான் செய்யுது ஒரு சந்தேகம். கண்டிப்பா அதுதான் நம்ம வந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்றோம். ஓகே, அவர் வந்து பூர்ண நலமடையணும்னு உங்களுடைய, நானும் வந்து இயற்கையை வேண்டிக்கிறீங்க, நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆளுக்கு ஒரு வேண்டுதலை வச்சுப்போம். மிக்க நன்றி. நன்றி.